வெல்கம் டு அவர் குருகுலம். இந்த வீடியோ முழுக்க டிப்ளமா ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடியவங்களுக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பர்டிகுலரா யாரை சொல்லணும்னா டிஎன்பிசிலேருந்து இப்போ அப்கமிங்ல வந்திருக்க நோட்டிபிகேஷன் சர்வேயர், ஃபீல்டு சர்வேயர், டாட்ஸ்மேன், அதுக்கடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங், அப்புறம் டாட்ஸ்மேன்லேயே வந்து குரூப் சி கிரேட்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து டவுன் பிளானிங் அசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஜேடிஓ கேட்டகரியில வந்திருக்கும். அப்ப இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு டிப்ளமா ஸ்டாண்டர்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க சிலபஸ் எடுத்து அப்படின்னா நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆகா சர்வே சிலபஸ் இருந்திருக்கலாமே, ரொம்ப ஈஸியா இருந்திருக்குமே, டாட்ஸ்மேன் சிலபஸ்னா இருந்திருந்தா கொஞ்சம் வந்து இன்னும் வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்குமோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் சொல்றேன். எப்படி பாசிட்டிவான விஷயம்னு சொல்றேன்னா, நான் இப்ப பேசி முடிக்கும் போது இந்த வீடியோட எண்டுல இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது, அவங்க சிலபஸ் மாத்திருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க, ஐடிஐ முடிக்கிற டிப்ளமோ வச்சு படிச்சிருக்கீங்க, இல்ல வந்து டிப்ளமோ பிளஸ் பி படிச்சிருக்கீங்க, இல்ல வந்து டைரக்டா பி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப மாத்திருக்க சிலபஸ் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டியிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கும், ஒருவேளை சர்வே சிலபஸ் படிக்கலாமோ, சிலபஸ் ஈஸியா இருக்குமே, அது சிலபஸ் எடுத்து படிப்போம் அப்படின்னு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோட்டிபிகேஷன் வரும், ஒவ்வொரு சீரியல்லாம் சேர்த்து ஒரு 1000 போஸ்டிங் வந்திருக்கு, இல்ல ஜேடியூல ஒரு 600 போஸ்டிங் வருது, இல்ல ஏஇல வருதுன்னு சொன்னோன்னே அதை விட்டு மறுபடியும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வருவீங்க. அப்ப எப்பயுமே நீங்க இதுல ஓடிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாம் வரையும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த எக்ஸாம் ஒழுங்கா எழுதுறாட்டி மறுபடியும் சர்வே சிலபஸ் சின்னதா இருக்குமே, நம்ம அதையும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு அதுலயே வந்து போயிட்டு இருப்பீங்க. நான் இப்ப சொல்றது நெருக்கி ஒரு 90-95% பீப்புள் இந்த மைண்ட் செட்ல தான் இருந்துட்டு இருக்கீங்க. இப்ப போஸ்டிங் வாங்காம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. அப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருந்தா இனிமே அந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல என்ன ஜேடியூ சிலபஸ் இருக்கோ அதுதான் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் கிளியர் பண்றதுக்கு நீங்க படிச்சா முடிவுக்கு வந்துட்டீங்க. அதே பி ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் நீங்க சிலபஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஏஐக்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாமே. நம்ம வந்து டிப்ளமோக்கு ஒரு வருஷம் வராம போகும், லாஸ்ட் 3 வருஷமா தான் கண்டினியூஸா வருது. 2025 டிஎன்பிசி வராதுன்னு சொல்லிக்கிறாங்க, டிஎன்பிசில இருந்து ஜேடியும் வராதுன்னு சொல்றாங்க. அதாவது நானே இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றதா இருக்கட்டுமே, 2 எக்ஸாமும் இல்லாட்டி அந்த பிஇ படிக்கிறவங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் வரும், அதுலயாச்சும் ஃபோக்கஸ் பண்ணி ஓடிடுவாங்க. அப்ப டெப்டி இன்ஸ்பெக்டர் சர்வே அடுத்த வருஷம் வரப்போறத சொல்லிக்கிறாங்க, ஆனா மினிமம் நம்பர்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அது வரும்போது பாத்துக்கலாம், இப்ப இருக்கிறத நம்ம பேசுவோம். அப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க பி குவாலிஃபிகேஷன் இருக்கீங்கன்னா நீங்க முடிவு பண்ணிருவீங்க, இனிமே ஏஐ சிலபஸ் எடுத்து பிக்ஸ்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒருவேளை ஜேடியூ சிலபஸ் அதிலே கவர் ஆயினா அப்படின்னு இனிமே உங்களோட மனநிலை 2 நாள் நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் 3ஆவது நாள் ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க. நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆகணுங்கிற கனவுல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல பொழுதுபோக்குக்காண்டி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இல்லாட்டியும் அடுத்தது உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதனால இதுல வந்து பெரிய ஒரு கவனம் இருக்காது. இல்ல நீங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் முக்கியமா சொல்லணும்னா இது மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஏன் அட்வான்டேஜ்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஜேடியூ ஸ்டாண்டர்ட்ல. அதுக்கடுத்து உங்களுக்கு 450 போஸ்டிங் இது இருக்கு, சர்வே டாட்ஸ்மேன் மத்த எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 650 போஸ்டிங் நீங்க எலிஜிபிள். எந்த சிலபஸ் எழுத போறீங்க? டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல எழுத போறீங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன எக்ஸாம் வரப்போகுது, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே நகராட்சியில அடுத்த கால் பேர் வரப்போகுது. இன்னும் ஒரு 20 நாள்ல 25 நாள்ல வருதுன்னு வச்சுக்கிறேங்க, சும்மா டென்டேட்டிவா சொல்றேன். அப்ப அதுக்கு இதே சிலபஸ் தான். அப்ப நீங்க வாழ்க்கையை நீ அடுத்த வருஷம் ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இல்ல 2026 வரனாலும் இதே சிலபஸ் தான். அப்ப நீங்க என்ன செஞ்சிருவீங்க, இதுக்கான நோட்ஸ் இல்லாட்டி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இதுக்காண்டி இதுவரை நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணி படிக்கல அப்படின்னா ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்ல இதுக்காண்டி ஒரு அப்டேட் புக் இல்ல உங்களுக்கு அப்படின்னா வாங்கி இதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இனிமேதான் உங்களுக்கான பாதையில ஒரு தெளிவான இதுதான், இதுக்கு மேல உங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கு முன்னாடியோட உங்களோட மனநிலை ஆசிலேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். சர்வேயர் படிக்கலாமா, டிரான்ஸ்மேன் படிச்சுட்டு இருக்கலாமா, இல்ல மறுபடியும் இப்ப கால் பெறுவதற்கு ஜேடியூ சிலபஸ் படிக்கலாமா, இப்ப வேற வழியே இல்ல, உங்களுக்கு எல்லா பக்கமும் உள்ள பார்த்து அடைச்சாச்சு. நீங்க ஒரே நேர்கோடு தான் உங்களுக்கு, ஜேடியூ சிலபஸ் அவ்வளவுதான், இனி வேற வழியே இல்லை. அப்ப பி குவாலிஃபிகேஷன் தான் நீங்க ஏ சிலபஸ் படிச்சுதான் வேற வழி இல்லை. ஜேடியூ வந்து நீங்க நம்பிட்டு இருக்க கூடாது. ஒரு டைம் ஏஐ கால்பர் வரலாம், இல்ல வந்து அந்த வருஷம் வந்து ஜேடியூ கால்பர் வரலாம், ஏதாச்சும் ஒண்ணு வந்துருன்னு உங்களுக்கு தெரியும் 2ல. இல்ல சில நேரம் அது 2 இல்லாட்டி டிஆர்பி மாதிரியான எக்ஸாம் வரும். அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு நினைப்பீங்க, நம்ம ஏஐக்கே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவோம், டைம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை தான் கிடைக்கணும், எக்ஸாம் எழுதணும் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கமே தவிர இவ்வளவு நாள், ஆனா ஒரு போஸ்டிங் கூட நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். சிலபஸ் நீங்க கரெக்டா என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அதுல டீடைல்டா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ற அளவுக்கு நீங்க தரவா இருக்கணும்.
எத்தனை நம்பரா போஸ்டிங் வந்தாலும் நீங்க அப்பதான் கிளியர் பண்ண முடியும். இல்லாட்டி நான் திரும்ப திரும்ப முன்னாடியில இருந்து எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். 1,00,000 போஸ்டிங் வந்தாலும் நீங்க சிலபஸ் ஒழுங்கா முடிக்கல அப்படின்னா லக்கில உங்களுக்கு அரசு அதிகாரி போஸ்டிங்னா கிடைக்காது. நீங்க ஏதாச்சும் கம்யூனிட்டி வைஸோ இல்ல உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் இருக்கு கோட்டா இருக்கு அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்க மெரிட்ல தான் போகணும் அப்படின்னா முக்கியமான கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக நீங்க எப்ப சிலபஸ் முடிச்சு டெஸ்ட் போட்டு பார்த்து அதுல ஓரளவுக்காச்சு 100% வேணாம், ஒரு 75% ஆச்சும் ஓரளவுக்கு நாலேஜபிளா இருக்கீங்களோ அப்பதான் போஸ்டிங் போக முடியும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறேன். இப்ப இந்த வீடியோ முழுக்க முழுக்க இப்ப எதுக்காடினா நிறைய பேர் கேக்குறாங்க, அந்த ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிரான்ஸ்மனுக்கு ஃப்ரீ கிளாஸ் இருக்கிறீங்களே அதே மாதிரி இதுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்னு கேக்குறீங்க. இப்ப உங்களுக்கே தோணணும் 10 யூனிட் இருக்கு, 10 யூனிட் நடத்துறதுக்கு தனித்தனி சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், நடத்துறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், எவ்வளவு கிளாஸஸ் இருக்கும். அப்ப அதை ஃப்ரீயா செய்யணுங்கிறது நான் முடியாதுன்னு சொல்லல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மினிமம் பிரைஸ் ஆச்சும் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு மாசம் ஓடணும் அப்படின்னா அப்பதான் இந்த சைடு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னாச்சும் தோணும். நம்ம ஒண்ணு ஓரளவுக்கு நம்ம இதுல இருந்து ஒண்ணு உங்களுக்கு இதை பத்தி தெரியாத அளவுக்கு இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஒரு மினிமம், அதாவது நான் உங்கள்கிட்ட உங்களை ஒரு கஷ்டப்படக்கூடிய உங்கள்கிட்ட இருந்து நம்ம இவ்வளவு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணி அவங்க இதை கட்டினாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம உருவாக்கி குடிக்கல. நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட்டை கொடுத்து எங்க சைடு இன்ஸ்டியூட் சார்பாகவும் எங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கணும். அதே சேம் டைம் உங்களாலையும் ஒரு மினிமம் அமௌண்ட்ல படிச்சு நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் எழுதி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அமௌண்ட் வைக்கிறோம். அதை முழுக்க முழுக்க ஃப்ரீயா பண்ணணும்னா எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகும்? ஒரு 2 மாசம் 3 மாசம் கன்வியூஸா கிளாஸ் கொடுக்கும் போது. அப்ப ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல உங்களுக்கு இப்ப நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணாலுமே நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்கா வீடியோவே அனுப்புறேன் அப்படின்னாலுமே ஒவ்வொரு கிளாஸுக்கும் கிட்டத்தட்ட 15 to 16 கிளாஸ் இருக்கும். 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கு, இல்ல 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட 10 யூனிட்டுக்கு சேர்க்கும் பொழுது எஸ்டிமேஷனுக்கு நமக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிலபஸ் ரொம்ப கம்மி. சீக்கிரமே ஒரு 12 கிளாஸ் 2 சேர்த்து முடிச்சாலும் வச்சுக்கிறேங்க. மீதி இருக்கக்கூடிய 8 டாபிக் மினிமம் 15 கிளாஸ் ஆச்சும் இருக்கும். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 180 கிளாஸ், 130 to 150 கிளாஸ் வீடியோவே இருக்கு. அப்ப அந்த 150 கிளாஸை நீங்க எப்படி படிக்கணுங்கிறதுக்கு கரெக்டா கொடுத்துடுவேன். எக்ஸாம் எழுதுற வரைக்குமே உங்களுக்கு கரெக்டா நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படி படிக்கிறீங்க, அந்த அன்னைக்கு உள்ள யூனிட் டெஸ்ட்னா எப்படி ஃபாலோ பண்றீங்க, எதுல மார்க் குறையுதுன்னு உங்களை நான் கன்வியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு இந்த ஒரு மினிமம் பிரைஸ் ஆச்சும் வச்சுதான். அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் இப்ப உங்களுக்கு தோணும் சார் ஃபீல்டு சர்வே டாட்ஸ் எழுது பண்றீங்க, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு சின்னதாச்சும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் டீச்சிங்ல ஏதாச்சும் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்னதா நம்ம பண்ண, ஒரு அரசு அதிகாரி ஆகுறாங்க, ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலேருந்து இல்ல ஒரு பின்தங்கிய கிராமத்திலேருந்து ஆகுறாங்க அப்படின்னா அதுல நம்மளோட பங்கு கொஞ்சமாச்சும் இருந்துடாதா அப்படிங்கறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அதனால நான் முக்கியமான டாபிக், அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல ஏஇ பிளஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் செலக்ட் பண்ணி முக்கியமா லைவா நான் எழுதி நடத்துறேன். நான் இங்க நடத்தும் பொழுது ரொம்ப இன்டெப்தா எழுதி இது எழுதிக்கிறேன் அது எழுதிக்கிறேன் நடத்த முடியாது. ஆனா பர்டிகுலரா நீங்க ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு கடினமா இருக்குன்னா அதை உடைச்சு எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடினமா இருக்கக்கூடிய டாபிக்கை நான் செலக்ட் பண்ணி நான் ஒவ்வொரு டாபிக்கையும் ஃபுல்லா என்னால் நடத்த முடியாது, ஒவ்வொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு அதை டீப்பா ரொம்ப இன்டெப்தா படிச்சு அந்த சிலபஸ்க்கு அந்த மாதிரி கொண்டு போன ஷெட்யூல் போட்டுனா நான் தனியா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ் நீங்க யார் பே பண்றாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நான் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டே நீங்க ஜாயின் பண்ணுங்க நான் கேட்கல. நம்ம பழைய கிளாஸஸ் இருக்கும், வீடியோ எடுத்து பாருங்க. அதுக்காக லைவா இனிமே ஒவ்வொரு நாளைக்கு அதாவது நமக்கு அங்கே ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் சொல்லுவாங்க. பி குவாலிஃபிகேஷன்ல டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல மெக்கானிக், அதாவது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட், சிஎம்சிபி, இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் லைவா எழுதி இனிமே கான்செப்டா அந்த செஷன்ல ஒரு டாபிக் 1 ஹவர்ல முடிக்கிற மாதிரி நான் நடத்துறேன். அது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. அது உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா அத கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் தான் நடத்திருப்பேன். ரெக்கார்டிங்கா கிளாஸஸ் வரும், அதுல நீங்க பாத்துக்கிறேன். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், இது எல்லாமே நான் ஃப்ரீயா தான் செய்யறேன். அப்ப இது யாருக்கு நல்லா உதவும்னா ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கஷ்டமான டாபிக் நான் நடத்தும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஓ அப்ப இந்த டாபிக் கஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, இதை இப்படிதான் நம்ம பிரிச்சு படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அதை என்னால ஃப்ரீயா செய்ய முடியும். அதுக்கடுத்து ப்ரீ மாடல் டெஸ்ட்னு 1 2 எக்ஸாம் கிட்டன்ஸ்ல உங்களுக்கு நான் அனுப்ப முடியும். எக்ஸாம் சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவலை முன்கூட்டியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியும்.
ஆனா ஒரு ஹெவி சிலபஸ் எடுத்து ஒரு 3 மாசத்துக்கு முற்றிலும் ஃப்ரீயா நடத்துறதுக்கு இது வந்து உங்களுக்கே தெரியும். என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்றேன். நான் மினிமம் அமௌண்ட் தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஜேடிஓ ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடியவங்களுக்கு இப்ப சர்வே டிராட்ஸ்மேன், மீதி இருக்கக்கூடிய அந்த ஜேடிஓ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டவுன் பிளானிங் அசிஸ்டன்ட், சர்வே கம் அசிஸ்டன்ட் டிராட்ஸ்மேன், அதுக்கடுத்து உங்களுக்கு டிரான்ஸ்மேன்லேயே வந்து அந்த குரூப் சி கிரேட்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் சேர்த்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன். அதுக்கு நீங்க எவ்வளவு கட்டணும்னா 10,527 ரூபா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்ல கிட்டத்தட்ட 130 to 150 ரெக்கார்டிங் கிளாஸஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கடுத்து எக்ஸாம் வரையும் அந்த 2 மாசமோ 3 மாசமோ எக்ஸாம் வரையும் உங்களை கரெக்டா நான் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு நீங்க எப்ப டிமோட்டிவ் ஆகுறீங்களோ ஒவ்வொரு வாரமும் உங்களை தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா கொண்டு போவேன். அதுக்கடுத்து உங்களுக்கு இதுலயே வந்து கிட்டத்தட்ட 180 டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட், அதுக்கடுத்து மாடல் டெஸ்ட்னு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கும் பொதுவா இருக்கும். அதுல பேப்பர் 1க்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அப்ப அதுக்கான டிஸ்கஷன், ஓகே, ஒவ்வொரு மாடல் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன், யூனிட் டெஸ்ட்டுக்கு இல்ல ஒவ்வொரு மாடல் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் ஆல்ரெடி பண்ணதே ஒரு இது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். அதையும் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். அப்ப இந்த அமௌண்ட்டுக்குள்ளதான் அதெல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். இது என்னால முடிஞ்ச சின்ன உதவி. அதை தவிர்த்து முற்றிலும் இலவசமாக முக்கியமான டாபிக்னா செலக்ட் பண்ணி நான் லைவாவே உங்களுக்கு நடத்தி நான் அப்லோட் பண்றோம். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் பக்கம் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன். இல்ல சார் எங்களுக்கு இந்த கிளாஸஸ் தவிர்த்து மெட்டீரியல் தான் வேணாம் அப்படின்னா நீங்க மெட்டீரியல் ஜேடிஓ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல வந்து தியரி வந்து 2,527 ரூபாயில நீங்க தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிக்கிறீங்க. இல்ல சார் எங்களுக்கு அப்ஜெக்டிவ் புக் ஒத்தையும் வேணும் அப்படின்னா சாப்டர் வைஸ் தனித்தனியா கொடுத்துருப்போம். அப்ப அதை வந்து தனியா 2,927 ரூபாய் வரும். கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து அது தனியா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என் பக்கம் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் ஹெல்ப் பண்றேன். எக்ஸாம் ஓரியன்டா வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க எப்ப வேணுமாலும் நீங்க வாய்ஸ் மெயிலா மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கேட்டுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்ல நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, இல்ல அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க ஒரு 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 இதுல தடுமாற்றத்தோட இருக்கீங்கன்னா உங்களை ஸ்டடி பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்குறது கொண்டு போறதுக்கான முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். கண்டிப்பாக நீங்க வாட்ஸ்அப்ல ஆபீஸ் நம்பருக்கோ என்னோட பர்சனல் நம்பருக்கோ நீங்க வாய்ஸ் மெயிலா உங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கு, என்ன குறைகள் இருக்கோ அதை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் ஃப்ரீ டயத்துல உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே வந்து கொஞ்சம் நீங்க ரொம்ப டிமோட்டிவேட்டட் ஆயிட்டீங்க, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீ டயத்துல கால் பண்ணியே பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால உங்களுக்கு போஸ்டிங் கிளியர் பண்றதுக்கு என்ன சப்போர்ட் ஏன் மூலம் பண்ண முடியுமோ, இந்த குருகுலம் சிவில் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் மூலம் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்றேன். நாளையிலேருந்தே உங்களுக்கு முக்கியமான டாபிக் எல்லாம் செலக்ட் பண்ணி லைவா உங்களுக்கு நடத்துறேன். அது உங்களுக்கு அந்த டாபிக்கையும் எளிமைப்படுத்தும். உங்களுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட் மூலமா ஒரு சின்ன உதவி எனக்கு பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சம்பந்தப்பட்ட யாராச்சும் நான் வந்து எல்லாருக்கும் அனுப்புங்கன்னு நான் சொல்லல. யாராச்சும் கஷ்டப்படக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ.